तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் பிறக்க போகுது. ஜனவரி மாதம் முதல் மாதமும் தொடங்கும். எல்லோருக்கும் இந்த வருஷமும் இந்த மாதமும் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கிரக பயிற்சி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சூரியன் பயிற்சி 2025 ஜனவரி 14ஆம் தேதி மகர ராசியில் சூரியன் பயிற்சி நடக்குது. அடுத்தது புதன் பயிற்சி 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியிலும், ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசியிலும் புதன் நுழைகிறாரு. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது செவ்வாய் பயிற்சி. ஜனவரி 21ஆம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சி நிகழுது. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது சுக்கிரன் பயிற்சி. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் நுழைகிறாரு. அந்த மாதத்தில் அதிசயமான யோகங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, புத ஆதித்ய ராஜயோகம், மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணையிறதுனால அமோக பலன்கள்லாம் கிடைக்கும். அடுத்தபடியாக ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்க்கும்பொழுது மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் இணைவதால் சிலருக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். அடுத்தது திரிகிரகி யோகம். 2025 ஜனவரி 28ஆம் தேதி சூரியன், சந்திரன் மற்றும் புதன் மகர ராசியில் இணைவதால் உண்டாகும் யோகம்தான் இந்த திரிகிர யோகம். இந்த ஜனவரி மாதத்தில் சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னி ராசியிலும் இருப்பாங்க. ஜனவரி மாத ராசி பலன்கள். தனுசு ராசி 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமாக இருக்கும். புதிய தொழில்களில் கால் பதிக்க போராடி கொண்டிருந்தவங்க எதிர்பார்த்த மாற்றத்தை பார்ப்பாங்க. நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு வர்றதுனால அலுவலக சூழலில் இருந்த இறுக்கெல்லாம் மறைந்து சகஜ நிலைக்கு மாறும். உங்களின் தகுதிக்கேற்ப புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை செய்து உடல் நலத்தையும் மன வளத்தையும். பொது வாழ்வில் இருக்கிறவங்க திறமைசாலிகள்லாம் கையில் வச்சுக்கிட்டு காரியத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க. வழக்கு விவகாரங்களில் நிதானமாகவும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு வெற்றியும் பெறுவீங்க. அடுத்தது குடும்பத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சகோதர சகோதரிகள் சட்டென்று உங்களை எடுத்தறிந்து பேசிவிடலாம். அதனால் உங்கள் ரகசியங்களை யார்த்தையும் சொல்ல வேணாம். தள்ளி போன திருமணம்லாம் திடீரென்று முடிவாகி திருமண வாய்ப்பை சிலர் பெறக்கூடும். தந்தையாருக்கு உடல்நலத்தில் சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை உள்ளதனால கவனமாக இருக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலம் குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்க்கலாம். வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதி இப்போது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் உருவாகும். அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம்.
உடலில் ஏற்படும் சிறிய உபாதைகளுக்கு உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொண்டால் மருத்துவ செலவுகளை குறைக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்து வரும் பிரச்சனைகளில் அதிகம் கவனம் செலுத்தணும். எந்த ஒரு காரியத்தையும் சோம்பேறித்தனம் பண்ணாமல் உடனடியாக செய்வது நல்லது. அடுத்தது பொருளாதாரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பங்கு சந்தை விஷயங்களில் நல்ல பலன்களை பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவீங்க. கவலை கொள்ள வைத்த கடன் தொல்லைகள் குறைவதால் உங்களின் மனதில் தைரியம் பிறக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த இழுபறியான நிலை மாறும். தடை கற்களை படிக்கல்லாக மாற்றி வெற்றி நடை போடுவீங்க. அடுத்தது உத்தியோகஸ்தர்களை பற்றி பார்க்கும்போது விரும்பிய இடமாற்றங்களை பெறுவாங்க. உங்களின் வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடியே குறித்த காலகட்டத்திற்குள் முடிவடையும். உங்களின் வேலைகளில் தெளிந்த மனநிலைமையுடன் ஈடுபடுவீங்க. மேல் அதிகாரிகளுடன் சுமூகமான உறவு நிலை உண்டாகும். சக ஊழியர்களின் குறைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீங்க. புதிய முயற்சிகளை நன்கு ஆலோசித்த பிறகே செயல்படுத்தணும். கூட்டாளிகளும் நண்பர்களும் அனுசரணையாக இருப்பாங்க. அடுத்தது வியாபாரியை பற்றி நாம் பார்க்கும்பொழுது கடன் விஷயத்தில் கவனமாக இருந்ததுன்னா மனநிறைவுக்கு குறைவு வராது. வியாபாரம் லாபகரமாகவே நடைபெற்று வரும். நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று வியாபாரத்தில் வளர்ச்சி காண்பது அவசியம். அதே நேரத்தில் அவங்கள திருப்தி அடைய செய்யும் வகையில் தரமான பொருள்களை கொள்முதல் செய்து வைக்கிறது வியாபாரத்தை பெருக்க உதவும். தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருந்து வரும் என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் கடன் வாங்கும் அவசியம் ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செயல்படுவதன் மூலம் தொழிலில் படிப்படியாக முன்னேற்றமான போக்கை காண முடியும். அடுத்தது பெண்மணிகள், அதை பற்றி பார்க்கும்பொழுது பெண்மணிகளுக்கு இந்த மாதம் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. பெரியவர்களின் ஆதரவு நிறைந்திருக்கும். பொருளாதாரத்தில் சிறப்புகளை காண்பீங்க. குடும்பத்தில் உங்கள் கௌரவத்தை தக்க வைத்து கொள்வீங்க. ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரய செலவுகளை குறைப்பீங்க. பணியாற்றும் பெண்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு மனநிறைவு பெறுவாங்க. ஆன்மீக எண்ணங்கள் வளர்ச்சி பெற்று புதிய சக்தியை உருவாக்கி தரும். சமூகத்திலும் உறவினர்களிடமும் நல்ல புகழ் கிடைக்கும். வீட்டை அலங்காரம் செய்கிறதுல மனம் ஈடுபாடு கொள்ளும். ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயம் உண்டாகும். அடுத்தது அரசியல்வாதிகள், அதை பற்றி பார்க்கும்பொழுது அரசியல்வாதிகள் பொறுப்புடனும் கவனத்துடனும் செயல்படுவாங்க. மேலிடத்தின் கருணை பார்வை உங்களுக்கு உந்து சக்தியாக அமையும். சில நேரங்களில் உட்கட்சி பூசல்களில் சிக்கி மன வருத்தத்துக்கு ஆளாகுவீங்க. பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது நல்லா யோசித்து கொடுக்கணும். மற்றபடி தொண்டர்களின் ஆதரவு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். பயணங்களின் மூலம் நன்மை உண்டாகும். அடுத்தது கலைத்துறையினர், அதை பற்றி பார்க்கும்பொழுது கலைத்துறையினர் தேவைக்கேற்ப வருமானத்தை பார்ப்பாங்க. உங்களின் திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. புதிய கலைஞர்கள் நண்பர்கள் ஆவாங்க. புதிய சொத்துக்களை வாங்கி போடுவீங்க. வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் சேரும். ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் சேரும். எதற்கும் தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கிறது நல்லது. பத்திரிகை தொழில் சார்ந்தவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அடுத்தது மாணவ மணிகள், அதை பற்றி பார்க்கும்பொழுது மாணவ மணிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அன்பு கிடைக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். உங்களின் முயற்சிகள் தடைகளை தகர்த்து தாமதமின்றி வெற்றி பெறும். விளையாட்டில் சாதனைகளை செய்வீங்க. கணிதம், வருமான வரி, வரவு செலவு தணிக்கை, நிர்வாகம், ஓவிய பயிற்சி பெறும் மாணவர்கள் சிறப்பாக படிப்பாங்க. விளையாட்டுகளில் சாகசம் புரிவீங்க. மாணவர்கள் புகழும் விருதும் பெறுவாங்க. மனமகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தெய்வ வழிபாடுகள் நல்வழிப்படுத்தும். தைரியமான செயல்கள் செய்யும் வாய்ப்பு உருவாகும். நண்பர்கள் உதவிகரமாய் இருப்பாங்க. உடல்நலத்தில் கவனம் வேண்டும். பெற்றோருடன் உறவு நிலை சுமூகமாக இருக்கும். அடுத்தது மூலத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் லாபம் உண்டாகும். பண விஷயங்களை கையாள்வதில் கவனம் தேவை.
உடன் இருக்கிறவங்கள்ட்ட முக்கியமான விஷயத்தை பகிர்வதில் கவனம் தேவை. விற்பனையில் லாபத்தை ஈட்டுவீங்க. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். பெற்றோர்களின் சொல்படி நடக்கிறது நல்லது. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்ட வேணாம். நன்மை தீமை பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கிறது அவசியம். காரிய அனுகூலம் உண்டாகும். காரிய தடை தாமதம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாகவே இருக்கும். அடுத்தது போராடம். இந்த மாதம் மனம் மகிழும்படியான எல்லாம் நடந்து முடியும். தொழில் வியாபாரம் மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். பணவரத்து இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மனம் நோகும்படியான வார்த்தைகளை வெளிப்படலாம். அதனால் அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும். நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றியை தரும். அடுத்தது உத்திரம் 1ஆம் பாதம். இந்த மாதம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும். மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தோம்னா முன்னேற்றம் காணும் காலம்தான். நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்க உண்மையாக இருப்பாங்க. அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வாங்க. முன்னேற்றம் காணப்படும். வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். ஆனாலும் லாபம் ஏற்படும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அடிக்கடி சித்தர்கள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரணுங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த ஜனவரி மாதத்தில் 2025 தனுசு ராசிக்காரங்களுக்கு